எனக்கு போதும். சொல்வோம். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் காருண்யம் உம் தயவு நீர்தானே எனக்கு போதும். நீர்தானே எனக்கு போதும். நீர்தானே எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். பலவீன நேரங்களில் பலனாய் வருபவரே, சோர்ந்து போன நேரங்களில் சந்தோஷம் தருபவரே, வியாதியின் வேதனையோ தோல்வியின் துயரமோ பலவீன நேரங்களில் பலனாய் வருபவரே, சோர்ந்து போன வேளைகளில் சந்தோஷம் தருபவரே, பலவீன நேரங்களில் பலனாய் வருபவரே, சோர்ந்து போன வேளைகளில் சந்தோஷம் தருபவரே, வியாதியின் வேதனையோ தோல்வியின் துயரமோ நீர்தான் என் விடுதலை. நீர்தான் என் விடுதலை. விடுதலை. உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். அலைக்கடல் மேல் படகாய் வருபவர், கடலின் மேல் நடக்க செய்து கழித்திட செய்பவர், அவரே நம் நங்கூரமாய் இருக்கிறார். அலைகளும் புயல்களும் நம்மை அசைத்திட முடியாது. இயேசுதான் நம் நங்கூரம். அலைக்கடலின் நடுவினிலே படகாய் வருபவரே, கடலின் மேலே நடக்க செய்து கழித்திட செய்பவரே, அலைக்கடலின் நடுவினிலே படகாய் வருபவரே, கடலின் மேலே நடக்க செய்து நான் கழித்திட செய்பவரே, இந்த அலைகளும் புயல்களும் அசைத்திட முடியுமா? நீர்தான் என் நங்கூரம். நீர்தான் என் நங்கூரம். நங்கூரம். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். எதிர்கால பயம் என்னை ஏமாற்ற நினைக்கும் போது, எதிரியின் படைகளின் ஜீவனை எதிர்க்கும் போது உன்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என் காலங்கள் உன்னுடைய கரத்தில் இருக்கிறதப்பா. என் ஜீவனும் மறைவில் இருக்கிறது. உம்முடைய அன்பினால் நான் வெற்றி பெறுவேன். எதிர்கால பயம் என்னையே ஏமாற்ற நினைத்தாலுமே, எதிரிகளின் படைகள் எந்தன் ஜீவனை எதிர்த்தாலுமே, எதிர்கால பயம் என்னையே ஏமாற்ற நினைத்தாலுமே, எதிரிகளின் படைகள் எந்தன் ஜீவனை எதிர்த்தாலுமே, என் காலமும் கையிலே என் ஜீவனும் மறைவிலே, பயம் வெல்லும் பேரன்பே, பயம் வெல்லும் பேரன்பே, பேரன்பே.
கிருபை எனக்கு போதும். சொல்லுவோம், உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் காருண்யம் உம் தயவு நீர்தானே எனக்கு போதும். நீர்தானே எனக்கு போதும். நீர்தானே எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். உம் கிருபை எனக்கு போதும். கிருபை போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுப்பேன். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கேர்சல் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் செய்த அற்புத அடையாளங்கள் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அநேக அற்புத அடையாளங்களை அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் செய்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். வந்தவர்கள் சுகம் பெற்றார்கள், அசுத்தாவி பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற்றார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு தேவனுடைய வல்லமை கிரியை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த இடத்துல ஜனங்களை விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அற்புத அடையாளங்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய கைகளினால் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியானுடைய வல்லமை அப்போஸ்தலர்களுடைய கரங்கள் மூலமாக ஜனங்களை அங்கே போய் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவருடைய கரங்களை பயன்படுத்தினார். அவங்க யார் மேலே கை வைத்தாங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாச்சு. அந்த இடத்துல அசுத்த ஆவிகள் அந்த மனிதர்களை விட்டு வெளியே போனதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கரங்களில் ஆவியானவர் வல்லமையை வைத்து அங்கே அநேக அற்புத அடையாளங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு பலவீனத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னா தேவ ஆவியானுடைய வல்லமை உங்களை தொட்டு உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு விடுதலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம அதை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றதை நம்ம பார்க்குறோம். இன்னும் அவர் சிலுவை பாடுக்கு அவர் கடந்து போகலை. ஆனால் சகலத்தையும் அவர் அறிந்தவர். இனி அவர் படப்போட பாடுகளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அப்போ சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நான் உங்களை விட்டு போக போகிறேன்,
ஆனால் நான் உங்களை தனியாக விட மாட்டேன், உங்களுக்காக உங்களோடு இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், பிதாவானவர் உங்களுக்காக அனுப்புவார் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ இது சொல்லப்பட்ட காரியம் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இது நிறைவேறப்பட்ட நிலையில் இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்து முடிக்க வேண்டிய அவருடைய கிரியை அவர் செய்து முடித்து பிதாவின் வலது பாரிசத்தில் போய் வீற்று இருக்கிறார். அப்போ அவர் இங்கேருந்து கடந்து போனதுனால பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் அவர் வாசம் பண்ணும்படியாக அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அதை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அம்மேன். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், நான் உங்களை திக்கற்றவர்களை விட மாட்டேன், நான் போனாலும் மீண்டும் உங்களுக்குள்ளே வந்து நான் வாசம் பண்ணுவேன். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்போ பிதாவானத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை உங்களோடு இருக்கும்படியாக அவர் அனுப்பி வைப்பார். அப்போ இவர் திரியேக தேவனாய் இவர் இருக்கிறபடினால், அப்போ கிறிஸ்து அவங்களோட சரீர பிரகாரமாக இருக்க முடியவில்லை என்றாலும் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் என்கின்ற அந்த நிச்சயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து செய்கிற கிரியையை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் அவர் இருப்பார். அப்போ நான் உங்களை தனியாக விட மாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களோடும் உங்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்களோடு அப்போஸ்தலர்களோடு அந்த ஆவியானவர் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் இப்பொழுதும் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார். நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நீ ஆண்டவருடைய பிள்ளை என்ற அந்த நிச்சயத்தை ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளும் அதே ஆவியானவர் இருக்கிறார். இதே ஆவியானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்து அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். அதே ஆவியானவர் தான் அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்து அற்புத அடையாளங்களை செய்தார். அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆகையால் உங்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த நாளில் நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலருடைய கரங்கள் ஆவியானவருக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போஸ்தலருடைய கரங்கள் மூலமாக தான் ஆவியானோட வல்லமை ஜனங்களை போய் சேர்ந்தது. இன்றைக்கு உங்களுடைய கரங்கள் தேவனுக்கு தேவையாய் இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு அவசியமாக இருக்கிறது. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் தங்களை முழுமையாக ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு விட்டு கொடுத்தார்கள். முழுமையாக ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக, அவர் நடத்துகிற பாதையில் போகும்படியாக, யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு ஆவியானவர் விரும்பினாரோ அதன்படி செயல்பட்டவர்களாய் அப்போஸ்தலர்கள் இருந்தபடியினால் அநேக அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமாக அந்த இடத்துல நடந்துச்சு. அதன் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்வதற்கு ஆவியானவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய கரங்களை நீங்கள் கொடுக்க ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களையும் அப்படி பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக உங்களை பயன்படுத்த நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உங்கள் சித்தத்தின்படி நான் செய்ய என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் நிச்சயமாய் வல்லமையாய் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரே
என்னையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஆவியானவர் அவருடைய வல்லமை உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நான் பிதாவிலும். அப்போ நான் பிதா ஒன்றாக இருக்கிறோம். அதே நேரத்தில் அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னிலும். அப்படின்னா பிதாக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அப்படின்னா நீங்களும் பிதாவோடு இருக்கிறீர்கள் என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களிலும். அப்போ அவரும் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் திரியேக தேவனோடு கூட நீங்களும் இணைகிற அந்த அனுபவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது, அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக, அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை யோசிக்கத்தக்கதாக, அவர் விரும்புகிறதை விரும்பத்தக்கதாக, அவர் வேண்டான்னு நினைக்கிறத நீங்களும் வேண்டான்னு நினைக்கத்தக்கதாக ஒன்றாய் இணைகிற அந்த அனுபவம். ஸோ இந்த அனுபவத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நம்மை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறபடினால ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அந்த இணைப்பை உண்டு பண்ணுகிறார். அந்த இணைப்பின் மூலமாக பிதாவோடும் நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறத இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதை நீங்களும் செய்யத்தக்கதாக ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் எப்படி பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினாரோ அதே போல இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் இயேசுவின் நாமத்தினால பிதாவினிடத்தில் உங்களை கேட்க வைக்கிற எல்லா காரியத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்க, யாருடைய சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, யாருடைய விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தினால ஆவியானுடைய துணையோடு நீங்கள் ஜெபிக்கும் போது பிதாவானவர் அதற்கு பதில் கொடுப்பார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர் இருந்து காரியங்களை செய்தாரோ அதே போல நாமும் செய்ய முடியும். இந்த நம்பிக்கை தான் அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் அவர்கள் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்ய முடிந்தது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை, ஆவியானவர் அவர்களுக்குள் வந்தபடியினால், ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தினபடியினால், ஆவியானவர் வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நாமும் கடந்து வருவோம் என்றால், ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தின் காரியம் இருக்கக்கூடாது, மாம்சம் நமக்குள்ள இருக்க முடியாது. மாம்சத்தின் கிரியைகளை நாம் விட்டு ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேணும். ஏன்னா ஆவியும் மாம்சமும் ஒன்னோடு ஒன்று அது யுத்தம் செய்கிறதா இருக்கிறது, ஒன்னோடு ஒன்று அது சேராது. அப்போ பகைக்கிற காரியங்களாக இருக்கிறது. அப்போ மாம்சம் இருக்கும்னா ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது. ஆகையால் மாம்சத்தின் காரியங்களை ஒழித்து ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து, தேவன் அப்படிப்பட்ட வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் செயல்படும் போது அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் மூலமாக நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னா முழு இருதயத்தோடு அவருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்களையும் தேவன் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உங்கள் மூலமாகவும் நிச்சயமாய் வெளிப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது ஜனங்களுடைய விசுவாசம் எவ்வளவாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அப்போ பேதுருவுடைய நிழல் பட்டு அந்த இடத்துல ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க, மரண படுக்கையில் இருக்கிறவங்க எழும்பிடுவாங்க, அவங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி ஜனங்களுடைய விசுவாசம் இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்றால், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை கண்கூடாய் கண்டவர்களாய் இருந்தார்கள். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சிலர் ஆண்டவருடைய அந்த வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்தவர்களாக இருந்தாங்க. தாங்கள் இயேசுவின் இடத்துலேருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கூட அங்கே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் அனுபவிக்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாக அந்த இடத்துல சில ஜனங்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை இப்போ அவர்களுடைய சீஷர்களாகிய இவர்களை கொண்டு தேவன் செய்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஏன்னா இயேசு செய்ததை அவங்க பார்த்தாங்க, இயேசுவோடு இவர்கள் இருந்ததை அவங்க பார்த்தாங்க. இயேசு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் மூலமாகவும் இந்த நாளில் இயேசு செய்த அற்புத அடையாளங்களை இவர்களும் செய்வதற்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தபடியினால் அவர்களுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போனப்ப அங்கே அவருடைய நிழல் படும்படியாக ஜனங்களை கொண்டாந்து வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. ஆனால் பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டாலும் சுகம் உண்டாகும் என்கின்ற விசுவாசம் அவர்களுக்குள் வந்ததை நாம் பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆடையை தொட்டா எனக்கு சுகம் உண்டு அப்படின்னு விசுவாசிச்சா. அதுபோல அநேகரும் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவங்களுடைய விசுவாசம் எப்படியாகிலும் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தேவனுடைய வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அதே வல்லமை இவர்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாய் இருந்தார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த இடத்துல நான் பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல அதிகாரமும் என் கையில் இருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ புறப்பட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அற்புத அடையாளங்களை செய்யுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க, நான் கற்றுக் கொடுத்த காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்குறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன். ஆவியானவர் மூலமாக அந்த இடத்துல கிறிஸ்து அவர்களுக்குள் இருந்து வெளிப்பட்டார். அப்போ அவருக்குள்ள எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் அப்போஸ்தலர்களுக்குள் இருந்ததுனால, ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலருக்குள்ள அவர் வாசம் பண்ணினது நிமித்தமாக அந்த அதிகாரம் உங்கள் மூலமாகவும் வெளிப்படும் என்ற ரகசியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அதை அறிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் அதை செயல்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் இருக்குது, வியாதியின் மேல் அதிகாரம் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மேல் அதிகாரம் இருக்குது, இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்குது என்பதை அறிந்திருந்து அவர்கள் செயல்பட்டார்கள். அதே போல் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அப்போ அவர்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் அதை நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்ன அந்த வார்த்தை அவங்க நிறைவேற்றினாங்க, விசுவாசித்து செயல்பட்டாங்க. அதே போல அதே விசுவாசம் இவங்க இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அவர்கள் கண்டதின் நிமித்தமாக ஜனங்களுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இன்னைக்கு அற்புதத்தை செய்கிறவர்களுக்கும் விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் மூலமாக தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக உங்களிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம். அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது தேவன் உங்களை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் எனக்கு இன்னைக்கு சுகம் வேணும்,
இன்னைக்கு ஒரு பலவீனம், இன்னைக்கு ஒரு வியாதியில் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு கட்டுனால நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், அசுத்தாவின் போராட்டங்கள்னால் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு உங்களுக்கு தேவையானதும் விசுவாசம். அந்த ஜனங்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய வல்லமை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாய் கடந்து வரும். தேவனுடைய வல்லமை நீங்கள் ருசி பார்ப்பீங்க. அவர் கொடுக்குற அந்த விடுதலையை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியானுடைய வல்லமை உங்களை விடுவிக்கக்கூடிய வல்லமையாய் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். உங்கள் சூழ்நிலையை மாற்றும், உங்கள் பிரச்சனையை மாற்றும். நீங்கள் விடுதலையை நிச்சயமாய் ருசி பார்ப்பீர்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலிருந்தும் ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாயிற்று. அங்கே வந்தவர்கள் எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதே வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்தப்ப இயேசுவண்டை வந்த எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், எல்லாரும் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அதே வார்த்தை தான் இங்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்னைக்கு அப்போஸ்தலர்களை நம்பி வந்த ஜனக்கூட்டம் ஒருத்தர் கூட பெற்றுக்கொள்ளாமல் கடந்து போகவே இல்லை. எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள், எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு வியாதியில் இருந்தவங்க வந்தாங்க, கட்டுகளில் இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தாங்க. வலியினால் கஷ்டப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், நொந்து போனவங்க, நான் வாழ்கிறதுக்கு எனக்கு முடியலையே அப்படின்ற சூழ்நிலையில் இருந்த ஜனங்கள், அசுத்த ஆவியின் பிடியினால் பாதிக்கப்பட்டு வேதனையினால் நிறைந்த அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தாங்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு அந்த நாளில் வந்தார்களோ அத்தனை பேரும் சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். வலியோடு வந்தவங்க வலியோடு திரும்பி போகவே இல்லை. பலவீனத்தோடு வந்தவங்க பலவீனத்தோடு திரும்பி போகலை. வியாதியோடு வந்தவங்க வியாதியோடு திரும்ப போகலை. ஆவியின் கட்டினால் வந்தவர்கள் ஆவியின் கட்டோட திரும்பி போகவே இல்லை. எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள், எல்லாரும் சுகத்தை கண்டார்கள், எல்லாரும் தேவனுடைய வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சரீரத்தில் கண்டவர்களாய் கடந்து போனார்கள். அந்த இடத்துல பெரிய ஒரு விடுதலை உண்டானதை நாம் பார்க்கிறோம். வந்த ஜனங்கள் சரீரத்தில் விடுவிக்கப்பட்டார்கள், மனநிலையில் விடுவிக்கப்பட்டார்கள், அசுத்தாவின் போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்து தேவனை துதித்து தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டே அவர்கள் கடந்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கும் கட்டளையிட விரும்புகிறார். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம் இதுதான். நீங்கள் களி கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். வலி, வேதனை, நெருக்கங்கள், பிரச்சனைகள் இவைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நிச்சயமா அவர் உங்கள் கூட பேசிக்கொண்டு இருப்பார் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் இதுதான் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிற நாளாய் இருக்கிறது. யாரெல்லாம் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் சுகம் நிச்சயம், விடுதலை நிச்சயம். அதான் வார்த்தை சொல்லுகிறது. எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் தகுதி உள்ளவங்களா, தகுதி இல்லையா, இல்லை இந்த வியாதி எவ்வளோ பெருசு, இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசு, இதன் அடிப்படையில் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா, விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா என்பது கிடையவே கிடையாது. இவைகளுக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையை குறித்து இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார்.
இன்னைக்கு பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக தேவனுடைய வல்லம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதை, உங்களை விடுவிப்பதை நீங்கள் காண்பீர்கள். அன்றைக்கு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரும், அனைவரும், ஒருத்தர் கூட விடுபடலை, எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு இந்த சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவாங்க. நீங்கள் யாருக்காக, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் இப்போ ஜெபிச்சாலும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இது எல்லாருக்கும் சொந்தமானதாக இருக்கிறது. இது எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிற கிரியையாய் இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு விசுவாசிங்க. இன்னைக்கு தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்க. தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையாய் இருக்காது. எப்படி அவங்க கடந்து வந்தாங்க, வேதனையோடு கடந்து வந்தாங்க, இல்லை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், இல்லை ஆவியின் அலக்களிப்பினால் கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு திரும்பி போகும்போது எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து ஆடல் பாடலோடு மகிமைப்படுத்தி கொண்டே சந்தோஷத்தோடு கடந்து போனாங்க. இந்த செய்தியின் முடிவில் கர்த்தருடைய வல்லமை நிச்சயமாய் உங்களை தொடும். நீங்களும் எப்படி ஒருப்பட்ட மனநிலையில் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலும், இந்த செய்தி முடியும் பொழுது, தேவனுடைய வல்லமை உங்களை தொடும் பொழுது, நீங்களும் குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, விடுதலையோடு அவரை துதிக்கத்தக்கதாக உங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் அந்த கிரியை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், அதன் மூலமாக ரட்சிப்பு உண்டாகிறது, அதே நேரத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த வசனத்தில் பார்க்குறோம், அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் மூலமாக அந்த சபை என்கின்ற ஐக்கியத்துக்குள்ளே அவர்கள் கடந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வதற்கு காரணம், அவர் ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது, அந்த ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். சத்ருவின் பிடியில் இருக்கிறவங்கள விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேர்க்கப்படும்படியாக தேவன் செய்கிற கிரியைகளாய் இவைகள் இருக்கிறது. ஆகையால் அற்புத அடையாளங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கும்போது, விடுதலை கொடுக்கும்போது, நாம் அவருக்குள் நிலைத்து இருப்பது அவசியமாய் இருக்கிறது. 12ஆம் வசனம் 2ஆம் பகுதியையும் நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். அந்த இடத்துல என்ன செய்தாங்க? கர்த்தரை துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிச்சாங்க. தங்களுடைய வாழ்க்கை மாறியது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அவர்கள் மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல சபையின் ஐக்கியம் உண்டானது. விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்தாங்க. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது மல்டிடியூட் ஆஃப் மென் அண்ட் விமன், ஆண்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க, திரளான ஜனங்கள் வந்தாங்க. எல்லாரும் வந்து கூடி சபையில் கூடி தேவனை துதித்தார்கள். அந்த இடத்துல ஒரு மனம் உண்டாயிற்று, ஒன்றாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள், நீங்கள் விடுவிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா, இன்னும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா, இன்றைக்கி அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரணும். முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த இரட்சகராக, உங்களுடைய தெய்வமாக அவருக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும்போது, உங்கள் இருதயத்தில் அவரை வரவேற்று, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, இனி என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய சித்தத்தின்படி நான் நடத்தலை, என்னுடைய விருப்பத்தின்படி நடத்த விரும்பலை, நீங்கள் என்னை எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி நடத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு கடந்து வாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வாங்க, நம்முடைய சபைக்கு கடந்து வாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்து ஒரு மனதோடு
அவரை துதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய வார்த்தையை தியானிக்கவும், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்து களி கூறவும் கர்த்தர் அழைக்கிறார். அப்போ தேவன் நம்மை சந்திப்பதற்கு காரணம் சபையாக நம்ம கூடி வந்து அவரை உயர்த்த வேண்டும், அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் செய்த நன்மையை சொல்லி அவரை நம்ம உயர்த்த வேண்டும். இதுதான் தேவன் நியமித்திருக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆகையால் இது வரைக்கும் நீங்கள் சபைக்கு வராமல் இருப்பீங்கன்னா நம்முடைய சர்ச்சுக்கு நீங்கள் வாங்க, வந்து தேவனுடைய சமூகத்தில் இருங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சபையில் ஒரு ஐக்கியமாய், ஒரு குடும்பமாய், ஒன்றாய் நீங்கள் இணைக்கப்படும் பொழுது பிரச்சனைகள்லேருந்து கர்த்தர் உங்களை விடுவித்தவர், உங்கள் வியாதியிலேருந்து உங்களை விடுவித்தவர் தொடர்ந்து உங்களை பாதுகாப்பார். தொடர்ந்து நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நிலைத்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சத்ரு மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வராதபடிக்கு, நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொண்டதை இழந்து போகாதபடிக்கு அதை காத்து கொள்ளும்படியாக தேவ பிரசன்னம் அது உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகிய ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம கடந்து வந்து சபை ஐக்கியத்தில் நம்ம இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம நாட்டப்படணும். ஒரு செடி நாட்டப்படும் போது தான் அது வளர்ந்து அது கனி கொடுக்க முடியும். அது நாட்டப்பட வேண்டிய இடம் தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் நாட்டப்படும் போது அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் இருக்கிறது போல அந்த செடி இருக்குது. உங்கள் ஆத்மா அப்படியாக இருக்கும். நீங்கள் வரும்போது செழிப்பீர்கள், நீங்கள் வரும்போது வளர்வீர்கள், நீங்கள் வரும்போது கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் சபையில் வந்து நாட்டப்பட வேண்டும், நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும், தேவ ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு ஐக்கியத்துக்குள்ளே வளர வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நீங்கள் இதனால் அப்படியாக வந்து அந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்போது இன்னும் அதிக ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை கர்த்தர் பயன்படுத்தி அநேகரை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 3 காரியங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது என்பதை குறித்து. முதல் காரியம் பார்க்கும்போது, ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுங்க, விட்டு கொடுங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரத்தை அவருக்காக பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க தாளந்துகளை, கிஃப்ட்ஸை அவருக்காக பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு நல்ல செல்வாக்கு கொடுத்துருக்கிறாரா, அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஆகையால் இன்றைக்கி ஒரு ஒப்பு கொடுத்தலை நீங்கள் பண்ணும்போது தேவன் எப்படி அப்போஸ்தலர்களை எடுத்து பயன்படுத்தினாரோ அப்படி உங்களையும் எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். 2வது காரியம், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து சுகத்தை, நன்மையை பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நான் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தேன், ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வந்தேன், ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், தேவனுடைய செய்தியை நான் கேட்டேன், அவர் அந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களிடத்துல போய் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவையில் இருக்கிறவங்ககிட்ட போய் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல செய்தியை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் செய்த நன்மையை நீங்கள் சொல்லும்போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது அவர்களை பலப்படுத்தும், அவருடைய விசுவாசத்தை அது கட்டி எழுப்பும். 3வதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அப்படிப்பட்ட நபர்கள், வியாதியில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, விடுதலை தேவைப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்கள், அவர்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார், எனக்கு விடுதலை கொடுத்தார், உங்களுக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதோடு நிறுத்திடாமல் அவங்களை எப்படியாவது ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும், அழைச்சிட்டு வரணும். அவருடைய சமூகத்துக்கு அவர்கள் வரும்போது உங்களை விடுவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களையும் விடுவிப்பார். பரிசுத்த ஆவியான வல்லமை அவர்களையும் தொடும். அவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவன் உங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போமா? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம கேட்க போகிறோம். அதே நேரத்தில் தேவனை என்னை நீங்கள் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர்,
நீர் கிருபையுள்ளவர். இந்த நாளில் இந்த சத்தியங்களை எங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே, நீர் அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மத்தியில் இப்பொழுது இருக்கிறபடியினால இப்பொழுது பலவீனத்தில் இருக்கிறவர்கள், கட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக. தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருடைய அப்பா வீடுகளுக்குள்ளும் கடந்து செல்லட்டும், ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் கடந்து செல்லட்டும், ஒவ்வொருடைய மனநிலைக்குள்ளும் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளிலிருந்து ஜனங்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அன்றைக்கு மண்டை வந்த ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்களே, அன்றைக்கு கர்த்தாவே சீஷர்களை தேடி வந்த ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்களே, இன்னைக்கு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின் வல்லமை யாருடைய இருதயங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ எல்லாரும் இன்னைக்கு கர்த்தாவே விடுதலையை பார்ப்பார்களாக, சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா, ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், நீர் கிரியை செய்வீராக, உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. ஜனங்கள் கர்த்தாவே அப்பா சரீரத்தில் இருக்கிற பாடுகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலையும் என்னையும் பயன்படுத்துங்க ஆவியானவரே என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் நான் கொடுக்கிறேன். ஆவியானுடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. அப்பா, அவர்கள் விசுவாசத்தோடு செயல்படும் போது அவர்கள் விசுவாசத்தை கனம் பண்ணி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்வீராக ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்பா உங்களுடைய ஆலயத்துல வந்து நாட்டப்பட நீங்க உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, மற்றவர்களையும் அழைத்து வர நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அவர்களுடைய சாட்சி அவர்கள் பகிர்ந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. அப்படியாக கர்த்தாவே, அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியான கிருபையை இந்த நேரத்தில் நீங்க ரிலீஸ் பண்ணி இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்த போகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி நீர் அநேக ஆத்துமாக்களை சபையில வந்து நாட்ட போகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்படியாக விசுவாசத்தோடு அழைத்து வருகிற அந்த ஜனங்களை நீ தொட்டு அவர்களுக்கும் விடுதலையும் சுகத்தையும் அப்பா நன்மையும் நீ செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு சாட்சியாக அவருடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வீர்களாக. God bless you.